வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 15/6/2026. முதலமைச்சர் விஜய் சங்கீதா இடையேயான விவாகரத்து வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இன்று நடைபெற உள்ளது. சென்னை உட்பட வட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஆவடி அருகே தனியார் செங்கல் சூளைகளில் மின்சாரம் தாக்கி ஒடிசா தொழிலாளி பலியானார். சென்னையில் ஒரு நகை கடையில் 37 சவர நகைகளை திருடிய மேலாளர் கைது செய்யப்பட்டார். ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அசாமில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக எம்பி கனிமொழி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஸ்லோவாக்கியா சென்றுள்ளார். மகாராஷ்டிராவில் ஆன்மீக பயணம் சென்ற வேன் ஒன்று சாலையோர கிணற்றுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் பலியானர், 7 பேர் படுகாயமடைந்தனர். மீன்பிடி தடைக்காலம் நிறைவு. கடலுக்கு சென்ற தமிழக மீனவர்கள். இஸ்ரேல்-ஈரான் போரில் இஸ்ரேல் தப்பு கணக்கு போட்டுவிட்டதாகவும் ஈரான் மக்களின் ஒற்றுமையே இஸ்ரேலை போர் நிறுத்தம் செய்ய வைத்தது என்றும் ஈரான் அதிபர் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகியதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதிமுகவில் இணைந்து செயல்பட்டு வந்த நடிகை கௌதமி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பி தனது விலகலை அறிவித்துள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய ஏரிகளில் மின் தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிட ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளதால் அமெரிக்காவுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங்டம் நெட்வொர்க் .நியூஸ் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.